கீதா, பணம் கரெக்ட்டா இருக்கானே எண்ணி பாத்தியா? ஏக்கா, நீங்க தந்த ரூபாயில எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு இல்ல கீதா, நீ இங்கே வச்சு கரெக்ட்டா இருக்கா எண்ணி பாத்துட்டு போனா, அப்புறம் வீட்டுக்கு போன அப்புறம் 10 ரூபா குறையுது 20 ரூபா குறையுது கூடாதுல. ஏக்கா, உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்காக்கா. அதெல்லாம் கரெக்ட்டா தான்க்கா இருக்கும். சரி, அப்போ ஓகே தான். சரிக்கா, அப்புறம் போயிட்டு வரட்டா? இந்த பணத்தை எடுத்து போய் தான் முதல்ல நல்ல நாளுக்கு துணி எடுக்கணும்க்கா. இங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. சரிமா, போயிட்டு வா. நல்ல நல்ல கலெக்ஷனா வந்திருக்கு, நல்லதா பார்த்து எடு. சரிக்கா. நீங்க கடைக்கு போகலையா? துணி ஒண்ணு எடுக்கலையா? துணி எடுக்கணும் பாரு. நீங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் இருக்குல்ல, இன்னும் ஒரு 4-5 பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு பாரு பணம். அவங்களுக்கும் கொடுத்து முடிஞ்சுன்னா நான் நிம்மதியா கடைக்கு போய் துணி எடுப்பேன். ஏக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம குந்தாண்டி சுமதி இருக்க பாத்தீங்களா? சுமதியா அவ தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல, எல்லாரும் சேர்ந்துதான் கடைக்கு துணி எடுக்க போயிருக்காங்களாம். இவ்வளவு நாளும் பேசாம இருந்த அண்ணங்காரனா இப்ப பேசியேன் இல்ல, அண்ணங்காரன் தான் எல்லாருக்கும் துணி எடுத்து குடிக்கணும். அப்படியா? ஆமாக்கா. சரிக்கா, நேரம் ஆகுது, நான் போயிட்டு வரேனா? சரிம்மா. இந்த பைசையை கொண்டுதான் துணி எடுக்கணும், சீக்கிரம் போவோம். ஏக்கா, நீங்களே வந்துட்டீங்களே. என்ன சுபத்ரா, முகத்துல அவ்வளவு சிரிப்பா இருக்கு? ஏக்கா, வழியிலே உங்களை பார்த்தோம் பாத்தீங்களா, அதான் இவ்வளவு சந்தோஷம். ஏக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன்ல பேசிக்கிட்டேன்ல. ஆமா சுபத்ரா, ஞாபகம் இருக்கு. நானே உன் வீட்டுக்கு தான் நேரா வரலான்னு இருந்தேன், நீயே வழியில வந்துட்ட. ஏக்கா, பணத்தை கெட்டா கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா, பின்ன நீ கேட்ட பணத்தை நான் கொண்டு வராம இருப்பேனா? இந்த சுபத்ரா, ரொம்ப நன்றி அக்கா. எதுக்கு சுபத்ரா நன்றி எல்லாம் சொல்ற? நீங்க கெட்டின பணத்தை தான் நான் தாரேன். அதுக்கு இல்லக்கா, கெட்டின பணத்தை ஆட்டே போட்டுட்டு ஊரை விட்டு ஓடாம கையில கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு தான் நன்றி சொன்னேன். இங்க பாரு சுபத்ரா, உங்க பணத்துல தான் நான் சோறு தின்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அத போல உங்க பணத்தை எல்லாம் நான் ஆட்டை போட்டுட்டு மாட மாளிகை கட்டிட்டு ஊரை விட்டு ஓடணும் எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஏக்கா, கோவப்படாதீங்க அக்கா, உலகத்துல நடக்குதுன்னு நான் சொன்னேன், உங்களை சொல்லலக்கா. உங்களை பத்தி எனக்கு தெரியும் அக்கா, நீங்க நல்லவங்க. நீ என்னன்னு சொல்லிக்கோ, அதுக்குன்னு என் மேல பழைய படி வேலை வச்சிருக்காத. சரிக்கா சரிக்கா. சரி, பணம் கரெக்டா இருக்கானே எண்ணி பார்த்து எடுத்துக்கோ. அக்கா, முதல் முறையா உங்க கையால நான் பணம் வாங்கியிருக்கேன். பிரிச்ச முகத்தோட பேசுங்க அக்கா, நான் போற காரியம் விளங்கணும்ல. இப்படி போதுமா சுபத்ரா? இப்பதான் கலையா இருக்கீங்க அக்கா. என்ன நடக்குங்க? என் மருமவா இந்த லீலா கிட்ட பேசிட்டு இருக்கா, அதுவும் என் மருமவ கை நிறைய பணம் இருக்கே. நல்ல நாள நல்லபடியா கொண்டாடினா சுபத்ரா. சரிக்கா சரிக்கா. ஏக்கா, உங்க ஆசீர்வாதத்தோட நான் தீபாவளி நல்லா கொண்டாடுவேன். இப்படிக்கு உங்க அன்பு சுபத்ரா என்ற 4 முடி. சுபத்ரா, 4 முடின்னு சொல்லி பட்ட பேரையும் அழகா சொல்றீங்க. அது ஏன் பட்ட பேர் இல்ல, அது 4 முடி நான் அழகா ஸ்டைலா விட்டுருக்கேன்ல, அதை வர்ணிச்சு சொன்னது அவங்க. இந்த தெருமுக்குல இருக்க அந்த பாட்டி தானே உங்களுக்கு போட்டது இந்த பேரு? ஆமா, இவளுக்கு அழகு ஓவியத்தை பார்த்துதான் இவளுக்கு 4 முடின்னு பேர் வச்சிருக்காங்க. என்னடி, கை நிறைய பணம் வச்சிருக்க, எங்கிருந்து கடன் வாங்குன? யார் வீட்ல இருந்து களவாண்ட? ஏக்கா, உங்க மருமகளை பார்த்தா அப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா. யார் வீட்ல இருந்து களவாண்டல, நீங்க பண்டை சீட்டு போட்டீங்கல்ல, அதுல வரக்கூடிய பாதி பணத்தை அவ என்கிட்ட கேட்டா, அததான் நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். அந்த பணத்தை தான் அவ கையில வச்சிருக்கா. ஆஹா, இந்த லீலாக்கா எல்லாத்தையும் தெள்ள தெளிவா என் மாமியார்ட்ட சொல்லிட்டாங்களே. மாமியார் வேற கண்ணை உருட்டி உருட்டில பாக்குறாங்க, அப்படியாவது சமாளிக்கணுமே. எவ்வளவு திமிரட்டு உனக்கு? ஏக்கா, என்ன பார்த்தா கேக்குறீங்க எவ்வளவு திமிரன்னு? ஆமாட்டி, உங்ககிட்டயும் தான் கேக்கேன், என் மருமகிட்டையும் தான் கேக்கேன். உங்க 2 பேருக்கும் எவ்வளவு திமிரட்டி? சரியான கூட்டுக்கல்லியா? ஏக்கா, வார்த்தை அளந்து பேசுங்க. யாரு கூட்டுக்கல்லி? நீங்க 2 பேரும் தாண்டி கூட்டுக்கல்லி. பாருங்க, நடு தெருவுல நின்னுட்டு தேவையில்லாத வார்த்தை வச்சு என்ன பேசாதீங்க. நான் இந்த ஊர்ல எவ்வளவு மதிப்பு மரியாதைமா இருக்கேன் தெரியுமா? ஆமா ஆமா, நல்ல ஓவியமா தெரியுது. பண்டை சிட்டு போட்டதுன்னா, வாரம் வாரம் மாசம் மாசமா பணத்தை கட்டியதுன்னா, இப்ப நீ என்னன்னா அந்த பணத்தை எல்லாம் என் மருமகையில கொடுத்துருக்க. என் மருமகிட்ட எனக்கு தெரியாம அவளை பணத்தையும் கொடுத்துட்டு அதுல இருந்து கமிஷன் அடிக்கலாம் பாக்குறியோ? இங்க பாருங்கக்கா, உங்க மாமியா மரும சண்டையில உங்க வீட்டுல போய் வச்சிருங்க, என்கிட்ட காட்டாதீங்க. உங்க பணத்துல இருந்து கமிஷன் அடிக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இதோ நம்ம தெரு மக்களுக்கு என்னால முடிஞ்ச அளவு நமக்கு சேவை செய்யலாம் தான் வருஷம் வருஷம் பண்டை சீட்டு போட்டு இருக்கேன். ஓஹோ, சமூக சேவை நல்லாதான் இருக்குப்பா. என்னடி முழிச்சிட்டு இருக்க? பணத்தை கொண்டாடி பாருங்க. என் வழியில குறுக்க வராதீங்க, அத போல உங்க வழியில நான் குறுக்க வர மாட்டேன். ஏடி, பணத்தை கொண்டு வந்தா குறுக்க நெடுக்கன்னு பேசிட்டு இருக்க. ஆமாட்ட, குறுக்க நெடுக்க நியாயம் அநியாயம் எல்லாம் தெரிஞ்சவன் நான். அநியாயம் என்ன வார்த்தையே என் வாயிலிருந்து வராதத்த. இப்பதானட்டி சொன்னேன், அது நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லி காட்டணும் இல்ல, அதான் அநியாயம் சொன்னேன். இங்க பாருங்க, என்ன குற்றம் சொல்ற அளவுக்கு நான் ஒரு நாள் நடக்க மாட்டேன். பண்ண சிட்டு போட்டதுல பாதி பணம் தான் நான் வாங்கியிருக்கேன்.
என்னை ஏமாத்திட்டு லீலாட்ட இருந்து பாதி பணத்தை வாங்கிட்டு நியாயம் அநியாயம்னு உளறிட்டு கிடைக்க நான் யாரை ஏமாத்தியும் பாதி பணத்தை ஒண்ணு வாங்கல. என்ன விஷயம் தெரியுமா? நீங்க பண்டை சீட்டு போட்டீங்கல்ல, அப்பவே அந்த பண்டை சீட்டுல கீழே ஒரு நாமினின்னு ஒரு இது இருந்து அந்த நாமினின்னு உள்ள இடத்துல எனக்கு பேரை தான் எழுதி கொடுத்தேன். அப்ப உங்களுக்கு அடுத்த அந்த உரிமை எனக்கு தான் உண்டு. அந்த பாதி பணத்தை தான் நான் வாங்கியிருக்கேன். சுபத்ரா கரெக்டா சொன்ன. என்னடி ரெண்டோரும் மாத்தி மாத்தி உளறிட்டு இருக்கீங்க? எத்தே இது உங்க மகன் சம்பாதிச்ச பணம் அப்படிதானே? ஆமா, என் மகன் கஷ்டப்பட்டு வேணா வெயில நின்னு வேலை செய்து கொண்டு வந்த பணம். அத நான் செலவு பண்ணாம சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சீட்டு போட்டேன். இப்பதான் நீங்க வலிக்கு வந்திருக்கீங்க. நீங்க சீட்டு போட்ட பணம் மோன் பணம், அதாவது என்னுடைய புருஷன். ஆமாடி, அதுக்கு என்ன? உங்க மோவன் சம்பாதிச்ச பணத்துல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை என் புருஷன் சம்பாதிக்க பணத்துல எனக்கும் உரிமை இருக்கு. அதாவது முக்காடு மோவன் சம்பாதிச்ச பணத்துல பாதி பணம் என்னுடையது, மீதி பணம் உங்களுடையது. பாதி பணத்தை நான் வாங்கிட்டேன், மீதி பணத்தை லீலா அக்கா கிட்ட நீங்க வாங்கிடுங்கண்ணா. அடி பாவி, தெருவுல கடந்து ஆட்டமா போடிய ஆட்டம். எதுக்கு இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறீங்க? மீதி பணம் இருக்குல்ல, அத லீலா அக்கா கிட்ட நீங்க வாங்கிடுங்க. என் பங்கு தானே நான் வாங்கிட்டேன். ஏக்கா, மீதி பணத்தை என் மாமியார்ட்ட கரெக்டா எண்ணி கொடுத்துருங்கன்னா அதுல ஒரு பணம் கூட குறைய கூடாது. நான் மீதி பணத்தை இப்ப கூட கொடுக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா ஓ மாமியார்ல வாங்க மாட்டாங்க. என்னக்கா சொல்றீங்க? மாமியாருக்கு பித்தளை அண்டா குண்டா எல்லாம் வேணுமாமா? நீயே பாத்தியா சுபத்ரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கீதா என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போனா. அதே மாதிரி ஓ மாமியார் வாங்க வேண்டியதானே? அம்மா அண்டா வேணாம் குண்டா வேணாம்னு சொல்லிட்டு கிடந்தா அதுக்கு நான் என்ன பண்ணாக்கு? அக்கா கவலைப்படாதீங்கக்கா, அப்படி என் மாமியார் சண்டை போட்டா வச்சுங்க. இது பண்ணிட்டா நான் உங்க வீட்டுல சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன்னா. சரி சுபத்ரா. என்னடி சரி சொரின்னு கிடைக்க? பாருங்கக்கா, உங்ககிட்ட எனக்கு எந்த ஒரு பேச்சும் இல்ல. எல்லாம் உங்க மருமக கிட்ட பேசி முடிச்சாச்சு. ஆமா, அவ பெரிய இவா, அவகிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டா. ஏக்கா நாம அவங்க தானே, நான் உயிரோட தானே இருக்கேன், செத்தா போயிட்டேன். ஏக்கா அப்படி எல்லாம் பேசாதீங்க. நல்ல நாள் வருது, நல்ல நாள் கொண்டாடணும். அண்டே போட்டாதீங்க. சுபத்ரா நான் வரேனா? சரிக்கா, போயிட்டு வாங்க. இப்ப நேரா துணி கடைக்கு தான் போறேன். மீதி ஏதாவது கையில பைசா இருந்தா, ஏக்கா உங்களை பித்தளை செயின் ரொம்ப பிடிக்கல, 60 ரூபாயோ 30 ரூபாய்க்கு ஏதாவது பித்தளை செயின் வாங்கிட்டு வரேனா? சரி சுபத்ரா. மருமகளுக்கு என்ன மாதிரி தங்கமான மனசு. எப்படிப்பட்ட மருமகிட்ட சண்டை போறீங்களா? இங்க பாரு லீலா, நீங்க என்ன வேணா பேசுங்க. என் வீட்டுக்கு பித்தளை அண்டா குண்டா எல்லாம் வந்திருக்கணும். வரலன்னு வச்சிக்க, நேத்தைக்கு உன் வீட்ல இருந்து ஒரு பித்தளை கூட பார்த்து வச்சேன்ல, அத வந்து எடுத்துட்டு போயிடுவேன். வேண்டாக்கா, அத நீங்களே வந்து எடுத்துட்டு போங்க. அது எங்க வீட்டு குடம் இல்ல, அது உங்க வீட்டு குடம் தான். உங்க மருமக தான் அந்த பித்தளை படத்தை எங்க வீட்ல கொடுத்துட்டு 200 ரூபாய் வாங்கிட்டு போனா. அது நான் தான். நம்ம வீட்ல இருக்கிறத விட லீலாக்கா வீட்ல ரொம்ப நல்ல பாதுகாப்பா இருக்கேன்ல, அதனாலதான் அவங்க கிட்ட குடத்தை கொடுத்துட்டு 200 ரூபாய் நான் வாங்கிட்டு வந்தேன். அடி பாவி, என்ன வேலைய பார்த்து வச்சிருக்க நீ. சரி சுபத்ரா, மாமியார் மருமகளை என்ன வேணாலும் நீங்க பேசிடுங்க. நான் போயிட்டு வரேனா? சரிக்கா, போயிட்டு வாங்கண்ணா. சுபத்ரா 30 ரூபாய் உள்ள செயின் வாங்காத, 60 ரூபாய் உள்ள செயின் வாங்குனா மறந்துடாதா? மறக்கல மாட்டாக்கா, எப்படியாக்கா உங்களை மறக்க முடியும்? சரி சுபத்ரா, போயிட்டு வரேனா? பாலிய விட்டு நில்லுங்கக்கா, நடு தெருல நின்னுட்டு. எவ்வளவு திமிரிட்டு உனக்கு. நைஸா நீ அவகிட்ட பேசி எடுத்து பாதி பணத்தை வாங்கியிருப்ப. இப்பவா உங்க மருமகளுக்கு புத்திசாலி உங்களுக்கு தெரியுது. புத்திசாலித்தனமா இருந்தனால தானே பாதி பணம் வாங்க முடிஞ்சு. என்ன நினைச்சு நீங்க பெருமை தான் படணும். பெரியத இப்படி நடு தெருவுல நிக்காம வீட்டுக்கு போங்க. என் மாமியாரு வாரையில எடுத்து அடிக்க வரக்கு முன்னாடி இங்கிருந்து நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான். எல்லா கணக்குல நின்னுட்டு இருக்காங்க. ஏடா அந்த வாரியல குடத்தையும் கொண்டு கொடுத்து 200 ரூபாய் வாங்கிருக்க. இவையெல்லாம் எங்கிருந்து வாச்சான்னு தெரியல. இவையெல்லாம் எனக்கு வீட்டுக்கு மருமகளா வந்தாலே எல்லாம் என் தலை எழுத்து. கூட இருந்தே குளிர் பறிச்சுட்டாள. சின்ன பொண்ணே, இந்த பட்டு எப்படி இருக்கு சின்ன பொண்ணே? நல்லா இருக்கக்கா. நானா அந்த பட்டு சாரி தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன், நீங்களே சொல்லிட்டீங்க. சிவகாமி பாட்டி, உங்க மருமகளுக்கு இந்த பட்டு நல்லா இருக்கான்னு பாருங்க. அழகோல இருக்கு. சுமதி, நீ உனக்கு பட்டு சேலை எடுக்கலையா? பாட்டி, என் தங்கச்சி அண்ணன் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க எடுத்திருப்பாங்க. ஆமாக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை போல ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க எடுத்தாங்க. 2-3 பட்டு சாரி கையில எடுத்து வச்சிருந்தாங்க. அப்படியே தம்பி? ஆமாக்கா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போயிருக்காங்க. பாட்டிங்க பாட்டி, நான் சொன்னேன்ல. ஆமா இல்ல, நீ சொன்ன இல்ல, தங்கராணி உன்னை பிள்ளைங்க எல்லாம் ஜவுளி கடைக்கு போயிருக்காங்கன்னு. ஆமா பாட்டி, நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன் ஹாஸ்டல் போயிட்டு நேர கடைக்கே வந்துருன்னு. இல்லனா அவங்க கூட நானும் வந்திருப்பேன். மதி,
சோப்பு கலர் பட்டு சாரி எப்படி இருக்கு? அடி நல்லா இருக்கு. மருமகளே, எனக்கு இந்த பட்டு சேலை எப்படி இருக்கு? ஆமாத்த நல்லா இருக்கு. நீங்களும் ரொம்ப நாளாட்டு சிவப்பு கலர் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. ஆமா மருமகளே, சொன்ன போல இன்னைக்கு பட்டு சாரி அதே கலர் அழகா கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிட்டுனா அந்த பட்டு சாரியை எடுங்க, இல்லைன்னா வேற ஏதாவது எடுப்போம். இல்ல மருமகளே, எனக்கு இந்த பட்டு சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தீங்க. ரீதா, அப்ப நீங்க இதே எடுத்துருங்க. இந்த ரெண்டு பட்டு சாரியும் செலக்ட் பண்ணிருக்கோம். சரிக்கா, இன்னும் வேற ஏதாவது பட்டு சாரி பாக்குறீங்களா? இல்ல போ வேண்டாம், நாங்க எடுத்தாச்சுல. கடைக்காரரே, இந்த பிங்க் கலர் பட்டு சாரி எனக்கு வேணும். ஏக்கா, இந்த பட்டு சாரியை செலக்ட் பண்ணிட்டாங்களே. யாரு செலக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த பட்டு சாரி எவ்வளவுன்னு சொல்லுங்க, அதுல இருந்து ₹1 கூட போட்டு நான் தரேன். எனக்கு இந்த பட்டு சாரி வேணும். ஏக்கா, வாங்கினவங்க பின்னாடி தான் நிக்கிறாங்க.